மக்களே என்னை அடைச்சி வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோவாக் சேனலுக்கு வந்து ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பத்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப வைரலா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, அவர் எப்போ எது பேசினாலும் பரபரப்பா தானே பேசுவாரு அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்ச நாள் அவர் ஆள் இருக்கிற இடமே தெரியாம ரொம்ப அமைதியா இருந்தாரு. இப்ப திரும்பவும் எல்லாரும் அவரை பத்தி பேசணுன்றதுக்காக இப்படி ஒரு டிராமா கிரியேட் பண்றாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையில நடந்தது என்ன அப்படின்னா, வாட்டர்மெலான் ஸ்டார் வந்து எப்பவுமே நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவரு அதை மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் சொல்லுவார். அதாவது நான் வந்து 500 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கேன், எந்த ஒரு பெரிய நடிகர்கள் கூட இவ்வளவு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்க மாட்டாங்க, எல்லாருமே என்னதான் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமா நான் மிகப்பெரிய ஒரு பிக் பாஸ் ஸ்டாரா ஆயிட்டேன், அதாவது வேர்ல்டு ஃபேமஸ் பிக் பாஸ் ஸ்டாரா ஆயிட்டேன், அதுக்கு முன்னாடி மக்கள் எனக்கு கொடுத்த ஒரு பட்ட பெயர் தான் வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்லாம் அவர் வந்து ரொம்பவே தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசுவாரு. சோ முக்கியமா லாஸ்டா அவரோட பிரச்சனை எப்ப பேசப்பட்டது அப்படின்னா, கருப்பு படத்துல தான் நடிச்சிருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதை பாக்குறதுக்காக அவர் தியேட்டர் வாசல்லையும் போய் நின்று இருக்காரு. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது எல்லாரும் அவரை பார்த்து கிண்டல் பண்ணிருக்காங்க, நீ வந்து கருப்பு படத்துல நடிச்சன்னு பொய் சொல்லி சுத்தி இருக்க, உன் சீனே வரல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை கலாய்ச்சிருக்காங்க. சோ அதை பார்த்து கோவம் அடைஞ்ச அவர் உடனே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டாரு. அதாவது தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நடிச்சாங்க, யார் சீனுமே வரல, எல்லார் சீனும் வந்து என் சீன் மட்டும் வரல அப்படின்னா ஓகே, என் மேல ஏதோ ஃபால்ட்னு நான் நினைக்கலாம், ஆனா யார் சீனுமே வரல. நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நடிச்சிருந்தாங்க, பட் யாரோட சீனுமே அதுல வரல. சோ எல்லாருமே என்ன பார்த்து கலாய்க்கிறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க, இது வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பதிலடின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில அவர் கெஸ்டா போயிருக்காரு. அங்க ஒரு பிரச்சனை பண்ணி அதுவுமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மாகாப் ஆனந்த், விஜய் டிவி புகழ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அறந்தாங்கி நிஷாவும் இதுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அறந்தாங்கி நிஷாவை இவர் வந்துட்டு ஏதோ தப்பான வார்த்தைகளால பேசினதா அது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டு தான் கருப்பு பட பிரச்சனை வந்தது. இப்போ தன்னுடைய அடையாளம் எங்க மறைஞ்சு போயிடுமோ அப்படின்றதுக்காக பயந்துதான் இவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி மத்த எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இவர் வந்து ப்ரோவோக் சேனலுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, அங்க போயிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் அவரை இன்டர்வியூ கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர் வந்து மைக்கை தூக்கி போட்டுட்டு வந்து உடனே அதை வீடியோவா எடுத்து போட்டு அதை வச்சு பல லட்சம் வந்து சம்பாதிச்ச சேனல்ஸும் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஏற்கனவே இவர் வந்து அந்த சேனலுக்கு போயிட்டு கோபப்பட்டு கேமராவெல்லாம் தள்ளி விட்டு உடைச்சிருந்தாரு. அதை அந்த சேனல் சம்பந்தப்பட்ட ஒருத்தரே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, திவாகர் வந்து இன்டர்வியூக்காக வந்திருக்காரு, சோ வந்த இடத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்லாம, பதில் சொல்ல முடியாம அவர் வந்து கேமராவெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி கிட்டத்தட்ட எங்களுக்கு பல லட்சம் ரூபாவை நஷ்டம் பண்ணிருக்காரு, இதுக்கு அவர் பதில் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி அந்த சேனலை சேர்ந்த ஒருத்தவங்க வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து திவாகருமே வெளியில வந்து என்னை இப்படியெல்லாம் பேசினாங்க, என்னை இவ்வளோ கோவப்படுத்தினாங்க, என்ன அவங்க அடிக்க வந்தாங்க, நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சேன், அப்பதான் கேமரா மேல பட்டு அது விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்தது. இப்ப திரும்பவும் அதே சேனலுக்கு அவர் வந்து இன்டர்வியூ போயிருக்காரு. இன்டர்வியூ போன இடத்துல எப்பவும் போல அதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு பேசினாங்க அப்படின்னா இவர் வந்து உட்கார்ந்து பதில் சொல்ல மாட்டாரு, மைக்கை தூக்கி போட்டுட்டு உடனே வந்துருவாரு. சோ அதே மாதிரி பண்ணும்போதுதான் இவரை வந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டதா வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. மக்களே என்னை அடைச்சி வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோவாக் சேனலுக்கு வந்து ப்ரோவாக் சேனலை என்னை அடைக்கிறாரு, என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. இந்த நபர் இவர் தான் என்னை அடைச்சு வச்சாரு, என்னை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இன்டர்வியூக்குன்னு வந்து இங்க பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகணும், என்னை போக விடாம தடுக்கிறாங்க, என்னை அடிச்சது என்னை அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன அடைச்சு வைக்கிறாங்க, என்ன அடைச்சு வைக்கிறாங்க. மக்களே மொத்த போனை பிடுங்குறாங்க.
அதுவும் ரூம் அப்படின்னா ஒரு தனியான ரூம்ல அடைச்சு வைக்கணுன்றதுக்காகலாம் அடைச்சு வைக்கல. பட் அவங்க எதுக்காக தாப்பால் போட்டிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியல. பட் அந்த ரூம்குள்ள இருந்து இவர் வந்துட்டு பேசக்கூடிய வீடியோ மட்டும் தான் இப்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இவர் வந்துட்டு ஏற்கனவே அந்த சேனலை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு. பட் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஸ்டெப் எடுக்கல. அதாவது அந்த சேனலுக்கு ஆதரவா தான் செயல்பட்டாங்க. அவங்க யாருமே ஸ்டெப் எடுக்கல. சோ கண்டிப்பா அவங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அங்க 2 போலீஸ் வந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டா தான் பேசினாங்க. என்ன வந்து தப்பு சொல்லிட்டு தப்பு பண்ணவங்களுக்கு அவங்க ஆதரவா பேசினாங்க. அந்த 2 போலீஸ் மேலயும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் எல்லாம் எழுதி அதை அப்படியே வந்து கொடுத்திருக்காரு. சோ இப்ப திரும்பவும் அந்த பிரச்சனையை நீங்க கலரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்காரு. சோ திவாகர் வந்து ப்ரொவோக் சேனல் அடைச்சு வச்சிருக்குன்னு சொன்னது அந்த சேனல்ல இருக்கக்கூடிய பேண்ட்ரியில தான். சோ அவங்க வந்து கேன்டீன்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அடைச்சு வச்ச மாதிரி அங்க தெரியல. அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்லி வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதாவது என்ன கொலை முயற்சி பண்றாங்க, என்ன அடிக்கிறாங்க, என்ன கொலை பண்ண வராங்க, என்ன வந்து வீடியோ போட விடமாட்டாங்க, என்ன வந்து காப்பாத்துங்க மக்களே, போலீஸ் உடனே இதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. ஆனா பக்கத்துல வந்து லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் டீ சாப்பிடக்கூடிய டைமிங்ல அங்க வந்திருக்காங்க. எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இவர் போடுற வீடியோவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சேனல்ல இப்படி ஒரு சேனலை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. பட் அவங்க ஏன் அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? ஒருவேளை இது எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக பண்றாங்களா, இல்ல அவரை பத்தி திரும்பவும் சோசியல் மீடியா ஃபுல்லா பேசணும்? ஏன்னா எப்பவுமே சோசியல் மீடியாவை திறந்தாலே சினிமாவை விட இப்ப அரசியல் தான் ரொம்ப அதிக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே சினிமாவை தவிர்த்து அரசியல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ சினிமா அப்படிங்கிறது இல்லாம போயிடுமோ, நமக்கு சினிமால வாய்ப்பு இல்லாம போயிடுமோ, திரும்பவும் எல்லாருடைய பார்வையும் நம்ம மேல கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் காவல்துறையினரா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த சேனலை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்ல திவாகர் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பிரச்சனையோ அதை கரெக்டா பேசி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் கிடைச்சிட்டாரு அப்படின்றதுக்காக அவரை போட்டு இந்த அளவுக்கு கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணணுமா, இல்ல அவர் கோமாளியா நடந்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்கள் இதை பத்தி நிறைய பேசிட்டு வராங்க. ஏன்னா நாட்டுல பிரச்சனைகள் நிறைய நடக்குது, இதுல இவர் வேற வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திவாகர் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பிரச்சனை எப்படி போய் முடிய போகுது, காவல்துறையினர் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் அவர் கொடுத்த அந்த மனு எப்படி வேலை செய்ய போகுது, என்ன மாதிரி நடவடிக்கைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா சேனல்ஸ் வந்து இப்படி கூப்பிட்டு சண்டை போட வச்சு அதை வச்சு வந்து நம்ம நிறைய வியூஸ் பார்க்கலாம், அதை வச்சு நிறைய ரெவென்யூ பார்க்கலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து கால்குலேட் பண்ணி கூட பண்றாங்க. பட் இது எந்த பேஸ்ல பண்றாங்கன்றதே நம்மளால யோசிக்க முடியல. திவாகர் மேல தப்பா இல்ல அந்த சேனல் மேல தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது அப்படிங்கறது. சோ திவாகர் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.